திரு ஹேமச்சந்திரன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஏன் இப்படி கொளுத்தி எடுக்குது வெயில்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கும்? ஒரு இணைப்பில் ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கு. திரு வெற்றிச்செல்வன், இந்த காலநிலை மாற்றமும் இது ஒரு காரணம். பல்வேறு காரணிகள் சொல்கிறாங்க, அதுவும் ஒரு காரணம். எல்நிலோ மாற்றம் விட்டு பல்வேறு காரணிகளை சொல்கிறாங்க. இந்த தாக்கம் இந்த அளவுக்கு அதிகரிக்க காரணம் என்ன? இல்லை இதுலேருந்து தற்காத்து கொள்ள என்ன தான் செய்யணும் அடுத்து? இல்லை, இயல்பாக இது வந்து வெயில் காலம்தான். நம்ம வந்து ஒரு 1000-2000 வருஷமாக நமக்கு இருக்க மரபு ரீதியாக இருக்கக்கூடிய அறிவிலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நமக்கு வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுக்கான பதிவு இருக்குது. அதனால தான் இளவேனில் முதுவேனில் அப்படிங்கிற நம்ம பதிவு செய்து வச்சுருக்கோம். அப்போ இந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம 1000 வருஷமாக நமக்கான ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடியது என்ன, இயல்பாக இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தினுடைய அளவு வேறு விதமாக தெரிகிறது. அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போது இந்த பிறழ்வுக்கு என்ன ஒரு காரணம்? அப்போ என்னென்னா, உங்களுக்கு வழக்கமாக எப்போவுமே மே, ஜூன், ஜூலை அப்படிங்கிறது அந்த ஹீட் அதோட பீக்கில் போயிட்டு கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படி ரெடியூஸ் ஆகும். நம்ம கரெக்டாக அக்டோபர், நவம்பரில் அந்த மான்சூன் செட் ஆகும். இது வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 2000 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நிலை தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு. நம்மளுடைய திணையல் வாழ்விலிருந்து நம்ம அந்த மரபு ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்போது நடப்பது என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச் இந்த இயல்பாக இருக்கக்கூடிய இந்த வெதர் பேட்டர்னை பயங்கரமாக இன்டியூஸ் பண்ணுது. அதோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்முக்கு அது வந்து மாற்றி அமைக்குது. அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ரொம்ப அதை வந்து இந்த ஈவெண்ட்ஸை வந்துட்டு ஹை லெவல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லினோ வருடமாக வேறு இருக்குது. இந்த லானினா எல்லினா வந்து ஈக்குவேஷன் மாறுகின்ற போது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெப்பக்காற்றை அதை வந்து இயல்பாக கொண்டு வரும். இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய வெப்பக்காற்றினுடைய தன்மை இன்னும் அதிக வெப்பப்படுத்தும். இப்போ பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது. அதை நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பூமியினுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கடந்த 150 வருடங்களில் ஆல்ரெடி 1.2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து விட்டது. அதை கூட ஐநாவுடைய பொதுச் செயலர் குறிப்பிடுறப்ப மனித குலத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். ரெட் அலர்ட் அப்படின்னாரு. வி ஆர் ஆன் தி பாத்வே டு கிளைமேட்டிக் ஹெல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த 150 வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், கடந்த 50 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த குளோபல் ஆவரேஜ் இன்க்ரீஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜனல் லோக்கல். இப்போ சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் முன்னாடி 32 அப்படிங்கிறதா இருந்துச்சு. இன்றைக்கி 37ங்கிற சராசரி வெப்பநிலைக்கு நம்ம வந்துட்டோம். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம 40ன்னு வந்துடுவோம். அப்போது ரீஜனலாக ஏற்படக்கூடிய, உலகளவில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய உயர்வு லோக்கலாக இருக்கக்கூடிய இந்த சமநிலை சார்ந்திருக்கும் நம்மளுடைய பகுதிகளிலும் அதிகப்படியான வெப்பத்தை அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்போ இந்த வெப்பத்தினுடைய அதிகரிப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி இப்போ புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஐஎம்டி இதுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து சொல்கிறாங்க. அந்த டெஃபினிஷனே போதுமானதாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் சமநிலை பகுதிகள், பிளைன் ரீஜன்ஸில் வந்து 40 டிகிரி செல்சியஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஹீட் வே அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அதுவே வந்து கடலோர பகுதிகள் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹீட் வேன்னு சொல்கிறாங்க. மலை சார்ந்திருக்கக்கூடிய பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் இதுதான் அவங்களுடைய அளவீடு. இந்த இதில் அவங்க வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. ஹியூமிடிட்டி லெவலில் வந்து எடுத்துறதில்ல. இப்போ இன்னொரு சிக்கல் நமக்கு என்ன இருக்குன்னா, ஏன் இந்தியா போன்ற பிராந்தியங்களில் இல்லை பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், முக்கியமான பிரச்சனை என்னென்னா இது மரணத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போ வெயில் நம்மளை கொள்ளுது. வெயில் கொள்ளுகின்ற அளவுக்கு ஏன் அது வந்து மாறுதுன்னா, நம்ம பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, வெளியே ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கும். இது எப்போ பேலன்ஸ் ஆக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேர்வை சுரப்பி வேலை செய்யணும். நமக்கு எப்போ வேர்க்கும் அப்படின்னா, காற்றில் ஈரப்பதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான். காற்றில் அதிக ஈரப்பதம் இருந்தால், ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வேர்க்காது. அப்போ அதிகப்படியான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, வேர்க்கவும் செய்யலைன்னா இதயம் செயல்படாது, மனிதன் இறந்து விடுவார். அதை நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிவிடும். இப்படியான ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம இங்கே பதிவு செய்கிறதில்ல, நமக்கு டேட்டாஸ் கிடையாது. இப்போ தான் நம்ம அறிவுறுத்துகிறோம். இப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்து டைரக்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கடந்த ஒரு 3 வருடங்களாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஹீட் வேவ்ஸ்னுடைய தன்மை அதிகமாகி கொண்டே வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 17 மாவட்டங்களில் நமக்கு வந்து ஹீட் வேவ்ஸுக்கான பாதிப்பு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, குளோபலாக நடக்கக்கூடிய இந்த குளோபல் வார்மிங்கோட இம்பேக்டுடைய பிரச்சனைகளை இப்போ நாம் வந்து லோக்கலாக பார்க்க வரோம். 2020ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. மெக்கன்ஸ்லே இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்கு மேலாக ஏசி இல்லாமல் யாரும் வாழ முடியாது. வெப்பத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அன்இன்ஹாபிட்டபிள் லெவலுக்கு போகிறாங்க. அதாவது வாழ முடியாத சூழலுக்கு ஏற்ற அளவில் இந்தியாவில் வெப்பத்தினுடைய தன்மை இருக்கும். இது வருடந்தோறும் நமக்கு வந்து இருக்காது. வருடந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 100 நாளைக்கு ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிற ஹீட் வேவ்ஸை விட
தெர்மல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்கிறாங்க. ஹீட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப வெக்கையாக இருக்குது, நைட்டு தூங்க முடியலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு சராசரி வந்துட்டு ஒரு 6லேருந்து 9 மணி நேரம் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப வெக்கையாக இருக்கக்கூடிய நாள். அந்த காலகட்டம் வந்து மனிதர்களை கொல்லும், அதுவும் வயதானவர்களுக்கு அதிகமாக கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த நிலைமை அப்படிங்கிறது நமக்கு 2030ஆம் ஆண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. அந்த ஆய்வறிக்கையை பின்பற்றி வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசியில் பெரிய பிஸ்னஸ் இருக்குது, 7 பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, அதனால் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம தலைப்புக்கு சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வி வருது. அப்போ அரசு இந்த இடத்துல என்ன செய்ய போகிறாங்க? இது நம்ம பிஸ்னஸாக பார்க்க போகிறோமா? சயின்ஸ் வந்து சொல்லிருச்சு, உங்களுக்கு வெயில் இனிமேல் கொள்ளும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வெயில் இருக்கும். தமிழகத்திலும் இந்த பிரச்சனை நம்ம எதிர்கொள்ளத்தான் போகிறோம். அப்போ இந்த நிலைமையை நாம் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் அரசுகள் இருக்கின்றதா அப்படிங்கிற அந்த கேள்வி அப்படிங்கிறது. அப்போ அந்த கேள்வி பொறுத்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து ஆரம்பிக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஹீட் வேவ்ஸ்க்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு ஹீட் வேவ்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு சொல்கிறாங்க. அதன்படி 2019ஆம் ஆண்டு நம்ம ஒரு ஹீட் வேவ்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹீட்லைன் இந்த கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா, வெயில் காலம் வந்துருச்சுப்பா, தண்ணி குடிங்க, நிழலில் இருங்க, மரத்து கீழே இருங்க, மோர் சாப்பிடுங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, இப்படிங்கிற அறிவுறுத்தல் தான் இருக்குது. ஆனால் இதை தாண்டி பிரச்சனை என்னென்னா, நம்ம எப்படி கட்டடங்களின் மேல் கட்ட வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய சாதாரண பாதைசாரி தொழிலாளர்கள் என்ன பண்ண போகிறாங்க, கட்டிட தொழிலாளர்கள் என்ன பண்ண போகிறாங்க, விவசாயிகள் என்ன பண்ண போகிறாங்க, மீனவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, சொமேட்டோ ஸ்விக்கி போன்ற இதில் வேலை செய்யக்கூடிய அந்த கிக் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, இவங்கெல்லாம் வெயிலில் போய் வேலை செஞ்சால் தான் பிழைப்பு. அப்போ அவங்களோட அன்றாட வாழ்வியலே வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கின்ற போது இவர்களுக்கு நாம் மாற்று என்ன வைக்க போகிறோம், இது சார்ந்து இருக்கிற கொள்கை முடிவு என்ன இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸ்கூல் ஏற்கனவே போன வருஷமே வந்து ஜூனில் ஆரம்பிக்கணும், ஜூலையில் தான் ஆரம்பித்தாங்க, இதே ஹீட் வேவ்ஸ்னால தான் ஆரம்பித்தாங்க. அப்போ பள்ளிகளை நாம் இனிமேல் எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி கேள்வி. அப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக, மருத்துவ ரீதியாக, உடல் உழைப்பாளிகள் ரீதியாக நாம் முன்னெடுக்க வேண்டிய பணிகள், வாழ்க்கை முறையே இது மாற்றப்போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். ஆமாம், கிட்டத்தட்ட இனிமேல் உங்களுக்கு வருஷத்துக்கு 10 மாதம் இனிமேல் சம்மர் தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் 272 நாள் உங்களுக்கு இனிமேல் சம்மர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏறத்தாழ நீங்கள் வருடத்தில் 10 மாதங்கள் நீங்கள் வெயில் அதிகமாக எதிர்கொள்ள போகிறீர்கள். அதில் குறிப்பாக மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதம் அதிகப்படியான ஹீட் நமக்கு இருக்கும். அப்போ இதற்கேற்ற மாதிரி தான் நம்மளோட இப்போ இது ஒவ்வொரு செக்டர்லையும் பிரச்சனை உண்டாக்கும். உங்களுக்கு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். லேபர் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து குறையுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஃபிசிக்கல் லேபர் இவ்வளோ வெயில் எப்படி வேலை செய்ய முடியும்னு நினச்சி பாருங்கள். அப்போ நமக்கு ஃபிசிக்கல் லேபர் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இது பெரிய பிரச்சனையாக இருக்கும், வறட்சியை உண்டாக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போல் தமிழகத்தில் நீர்நிலைகளில் 25% கம்மியாக தான் இருக்கும். எல்லா ரிசர்வாயர்ஸும் தண்ணி இருக்குது. கர்நாடகாவில் எப்படி நார்த் கர்நாடகாவில் கடுமையான வறட்சி எதிர்கொண்டாங்களோ அந்த நிலை அப்படிங்கிறது தமிழகத்திலும் வருவதற்கான ஆபத்து கூடிய நிலையும் இருக்குது. ஏன்னா போன வருஷம் அவங்களுக்கு மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஜூலை அவங்க செப்டம்பர் வரைக்கும் தண்ணி இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க, ஜூலையிலே அங்கெல்லாம் வரணும். போன வருஷம் நேரம் மேட்டூரில் 100 அடி கிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு 50 அடி கூட நிறைய ரிசர்வேஷன் எல்லாமே 25% கீழே தான் இருக்கு, நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எவாபரேஷன் வேற அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு அடுத்து ஜூலை மாசத்துக்குள்ள தண்ணி இன்னும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய வாட்டர் ஸ்கார்சிட்டியை நம்ம சந்திக்க போகிறோம். எப்படி பெங்களூரில் பெரிய பிரச்சனையாச்சோ, நார்த் கர்நாடகாவில் பெரிய பிரச்சனையாச்சோ அப்படியான இங்கே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது.